வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோ மூலம் உங்களை வந்து அதில் பெருமொழி சொல்கிறேன். நான் உங்கள் கோம்பை சிவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேர்ட்ஸுடைய ஒரு அழகான ஒரு தொகுப்பு. இந்த லவ் பேர்ட்ஸ்ன்றது பஜ்ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பஜ்ஜீஸை நாம் வந்து எந்த அளவுக்கு ஜதை சேர்த்து ஜோடி சேர்த்து என்பது போல் ஜோடி சேர்த்து அவைகளை வந்து நாம் வந்து ஒருங்கிணைந்து நல்ல ஒரு கலர் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூட்ரிஷனில் வந்து நம்ம எடுத்து அதை கரெக்ட் பண்ணி தனித்தனியாக போட்டு அதை எப்படி நல்ல ஒரு ஜதையாக உருவாக்கி அந்த ஒரு ஜதையிலிருந்து மற்ற குட்டிகளை எடுப்பது என்றதான் ஒரு கான்செப்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் இது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு தொகுப்பாக வீடியோ வரும். பார்ட் 1 பார்ட் 2 வரும். இது பார்ட் 1, அடுத்து பார்ட் 2ல் வரும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் விளக்கமாக பார்ட் 2ல் வரும். நம்ம பார்ட் 1 பற்றி பேசுவோம். இந்த லவ் பேர்ட்ஸை வந்து நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் ஆகப்பட்டது எப்போவுமே சரி நம்மளுக்கு வந்து பாதகமும் பண்ணாமல் சாதகமும் பண்ணாமல் ஒரு ஆவரேஜ்லேயே வந்து நம்ம பட்ஜெட்டை அப்படியே ஒரு ஆவரேஜாக வச்சுட்ருக்கோம். இந்த பட்ஜெட் வந்து என்றைக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவையான ஒரு பண வகைகளை ஒரு ஏடிஎம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கோழி எப்படி ஒரு ஏடிஎம்மோ அது போல் அந்த குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பித்து முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பித்தால் அந்த குஞ்சுகளை ஒரு மாத காலம் நம்ம வளர்த்தாலே போதுமானது. அந்த ஒரு சிக்ஸை வந்து நம்ம எடுத்து வெளியே கொடுத்தோம்னா அந்த கலர் பியூட்டிஷனை பார்த்து நிறைய பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை நீங்களே பார்க்க தெரியும். இந்த அளவுக்கு கலர் பியூட்டிஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அந்த கலர் பியூட்டிஷன்ஸ்லாம் பாருங்கள். அருமையான கலர் பியூட்டிஷன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலருக்கு உண்டான தனித்துவம் இதே மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே வந்து ஜதை சேரும் பொழுது அந்த ஜதை சேரும் பொழுது நம்ம கரெக்டான பியூட்டிஷனை பார்த்து ஒன்று எப்பவுமே கொஞ்சம் போது கூட நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பேர் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். போது ஒரு பேர் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் குழாகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பியூட்டிஷன் கலர் தகுந்தாற் போல் நம்ம வந்து ஜோடி சேர்க்க வேண்டும். இப்போ வந்து ஒன்று கூட வந்து ஒரு 2-3 ஜோடி சேரும். வந்து ஒரு பெரிய கூண்டில் மொத்தம் ஒரு 20 பஜ்ஜீஸ் எடுத்து நம்ம போடுறோம் வச்சுக்கோங்க. 20 பஜ்ஜீஸை போடும்போது அந்த 20 பஜ்ஜீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு கவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அது கூட போய் சேர்றது இல்லையே, மற்றபடி இதுவும் கூட போய் சேர்றது, எது கூட அது பிடிச்சிருக்கோ அது போய் சேரும். நம்ம வந்து அது மியூட்டிஷன் பார்க்கணும். இந்த மியூட்டிஷனில் இந்த ஜதை போட்டால் நல்லா இருக்குமா, இந்த மியூட்டிஷனில் இந்த ஜதை போட்டால் நல்லா இருக்குமா, இப்படி நம்ம வந்து கலர்களை தேர்ந்தெடுத்து நிறங்களை தேர்ந்தெடுத்து அழகாக ஜோடி சேர்த்தோமானால் இது வந்து நல்ல ஒரு நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வியாபாரம் தான் இந்த பஜ்ஜீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பஜ்ஜீஸுடைய வியாபாரம். சிறுக கட்டி பெருக வாழ்கின்ற மாதிரி சின்னதாக வந்து கட்டி நம்ம வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஜோடி என்ற ஒரு விகிதத்திலே நம்ம வச்சுக்கிட்டு அப்புறம் தனித்தனியாக பிரித்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு பெரிய கூண்டில் வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதை வந்து ஒரு ஜதை போடுற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி ஒரு 10 ஜதைகளை ஃபஸ்ட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். நம்ம தேர்ந்தெடுத்து வச்சோம்னா அந்த 10 ஜதைகளில் இருந்து நல்ல மியூட்டிஷன் நல்ல கலர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த கலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிறங்களாகப்பட்டது அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஜென்ரேஷனில் வரக்கூடிய அடுத்த மியூட்டிஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதில் ஒன்று அதில் ஒன்று என்று மாற்றி நம்ம ஒன்றும் சேம் பிளட் லைனில் நம்ம வந்து இணை சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 10 ஜதை இருக்குன்னா அந்த 10 ஜதைக்குள்ளே வாய் மாதிரி குஞ்சுகள் பொறிக்கும். இதை ஒரு 5 குஞ்சுகள் பொறித்தா அது 3 குஞ்சுகள் வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 செத்து போய் வச்சிருக்கு. செத்தாக கூட சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த குஞ்சுகள் எப்படி பெருசு வந்து எந்த அளவுக்கு குஞ்சுகளுக்கு தீனி விட்டுதோ அந்த அளவுக்கு தான் அந்த குஞ்சுகள் வளரக்கூடிய வாய்ப்பு. ஒரு 5 முட்டை இட்டு 5 குஞ்சுகள் பொறிக்குதுன்னா அதில் வந்து எப்படி 2 குஞ்சுகள் மறுத்துவிடும். அப்போ 3 குஞ்சுகள் மிச்சமாகும். இதில் ஒரு 3 குஞ்சுனா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 குஞ்சு மிச்சமாகும். அப்போ இப்படி அந்த ஒரு இதிலிருந்து ஒவ்வொரு ஆண் பெண் என்று பார்த்து நம்ம தனியாக ஒரு கூட்டில் போட்டு மொத்தத்தையும் வச்சுட்டு எது வந்து நமக்கு ஆண் பெண் தெரியுதோ பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ஜதை சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜதை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ப்ளூ ஒன்று காமிக்கிற பாருங்க. இந்த ப்ளூ பேர் வந்து எவ்வளோ அழகாக ஜதை சேர்ந்துருக்கு பாருங்க. எல்லாம் க்ளோஸில் கொண்டு போய் காமிக்கணும். அந்த ப்ளூ ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டர்னு. இந்த பேட்டர்னாக போட்டது ஃப்ரெண்டில் ப்ளூ கலர் பாருங்கள். நல்ல பேட்டர்னு. அந்த மாதிரி பேட்டர்னாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பார்த்து இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மியூட்டிஷனாக போட்டது அருமையாக வரும். அந்த மியூட்டிஷனாக போட்டது அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வழிவகுக்கும். அந்த குஞ்சுகள் நல்லா நன்றாக வளர்ந்து விட்டால் அருமையான ஒரு குஞ்சுகளை நாம் எடுக்கலாம். மறுபடியும் மற்றொரு பார்ட் 2 என்று சொல்லக்கூடிய இந்த லவ் பேர்ட்ஸ் ஒரு ஜதை சேர்ப்பது ஜோடி சேர்ப்பது எப்படி கலர் மியூட்டிஷன் எப்படி நம்ம எடுக்கலான்றதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ட் 2 வெளியே வரும். நம்ம கண்டிப்பாக அதுக்கு உள்ள போய் பார்க்கலாம். அது வரையுமே இது வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையுமே பாருங்கள். ஸ்கிப் பண்ணி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நான் சொல்கிற மேட்ரு புரியாது, சப்ஜெக்ட் புரியாது. ஆகவே ஃபுல்லாக போய் பாருங்கள். ஆகவே நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்துவாங்க இந்த லவ் பேர்ட்ஸை பஜ்ஜீஸை பற்றி ஜோடி சேர்ப்பது எப்படி என்பதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.